Hi everyone. In this video, we will going to learn recombinant DNA technology part 2 Superbug. Before moving into the topic, if you are watching my video for the first time, please subscribe to my channel. So last video la rDNA technology na enna adu eppadi adoda overview adoda steps then first எந்த protein வந்து rDNA technology யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணாங்க which is human insulin பார்த்தோம் human insulin productionலாம் பார்த்தோம் ஸோ அந்த சிந்தசைஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அதை ஓவர்கம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி கமர்ஷியலுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து போன வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இது எல்லாமே எந்த இயரில் நடக்குதுன்னா இந்த rDNA டெக்னாலஜி இன்வென்ட் பண்ணது 1970 1970 ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன் இன்சுலின் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 1978 ஸோ இந்த 75 to 78 ஸோ அந்த பீரியடில் தான் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் திஸ் rDNA டெக்னாலஜி இன்வென்ட் ஆஃப் rDNA டெக்னாலஜி நிறையா டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஹெல்த் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் ஃபீல்டில் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ அப்படி ஒன்று தான் நெக்ஸ்ட் இந்த இன்சுலினுக்கு அப்புறம் வந்த ஒரு இன்வென்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னா இந்தியாவில் வந்து ஆனந்த மோகன் சக்கரவர்த்தின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து சூடோமோனாஸ் புட்டிடான்னு சொல்லி ஒரு நியூ இவரே மேக் பண்ண ஒரு பாக்டீரியா இட் இஸ் அ பாக்டீரியா ஸோ இவரே லெபார்ட்ரியில் ஒரு சூடோமோனாஸ் ஸ்பீஷீஸ்லாம் ஒரு பார்க்குறாரு வேறு ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது சூடோமோனாஸ் ஸ்பீஷீஸ்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஏன்னா ஒவ்வொரு சூடோமோனாஸ் ஸ்பீஷீஸுமே வந்து ஆயிலை வந்து டீக்ரேட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயின் ஆஃப் சூடோமோனாஸ் ஸ்பீஷீஸ் பார்த்தா அது என்ன பண்ணுதுன்னா ஒரு காம்பவுண்ட் ஆயிலில் இருக்கிற ஒரு ஹைட்ரோ கார்பனை வந்து அது டீக்ரேட் பண்ணுது விச் மீன்ஸ் அது வந்து சாப்பிட்ருது ஃபுட்டாக வந்து அது அந்த சூடோமோனாஸ் பாக்டீரியா வந்து சாப்பிட்ருது ஸோ ஒரு காம்பவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பீஷீஸ் வந்து கேம்ஃபர் கேம்ஃபருங்கிற ஹைட்ரோ கார்பனை வந்து சாப்பிடுது அதே மாதிரி இன்னொரு ஸ்பீஷீஸ் பார்த்தா ஆக்டேன் ஏதோ ஒரு ஹைட்ரோ கார்பன் ஏதோ ஒரு காம்பவுண்ட் வந்து அது ஃபுட்டாக சாப்பிடுது ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பீஷீஸ் வந்து இவர் நோட் பண்ணுறாரு ஸோ இந்த ஸ்பீஷீஸ்லாம் ஒவ்வொரு காம்பவுண்டை வந்து இது வந்து சாப்பிட்டுருக்கு ஸோ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா இந்த ஆயில்ஸை தான் இது வந்து ஃபீட் பண்ணுது ஃபுட்டாக சாப்பிடுது ஸோ இதை வந்து ஆயில் ஸ்பில்ஸ் எங்காவது வந்துச்சுன்னா இல்லை ஆயிலை டீக்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஸோ அப்படி யோசிக்கும் போது இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் சூடோமோனாஸ் வந்து ஒவ்வொரு காம்பவுண்டை தான் வந்து சாப்பிடுது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் ஒரு 4 வெரைட்டி செலக்ட் பண்ணி இந்த 4மே வந்து வேறு காம்பவுண்ட்ஸை தான் வந்து டீக்ரேட் பண்ணுது ஆயில் ஹைட்ரோகார்பன்ஸை டீக்ரேட் பண்ணுது ஸோ இந்த 4 பாக்டீரியாவே ஃபியூஸ் பண்ணி அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் எடுத்து கம்பைன் பண்ணி நம்ம ஒரு சிங்கிள் பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஸோ 4மே வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்டை வந்து டீக்ரேட் பண்ணுது ஸோ இந்த 4ஐயும் எடுத்து நம்ம ஒரே பாக்டீரியாவில் போட்டு நம்மளே ஒரு பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணி அதில் இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கிற மாதிரி 4 காம்பவுண்ட்ஸ் சூடோமோனாஸ் ஸ்பீஷீஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் என்ன இருக்குன்னா இட் இஸ் அ ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் சூடோமோனாஸ் பாக்டீரியா ஸோ இது வந்து ஒரு இவராக மேட் பண்ண இந்த 4 ஸ்ட்ரெயின்ஸ் எடுத்து புதுசாக ஒரு பாக்டீரியா ஹி கிரியேட்டட் இட் ஸோ த ஜெனட்டிக்கலி engineered a new species of Pseudomonas bacteria, the oil eating bacteria. ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாரு அதான் சூடோமோனாஸ் புட்டிடா ஸோ இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கும் ஸோ த ஜீன்ஸ் நெசசரி டு டிகிரேட் ஆயில் were carried on plasmids. ஸோ இந்த ஆயில் டிகிரேட் ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸாக ஆயிலில் இருக்கிற ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸாக ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் ஆஃப் சூடோமோனாஸ் வந்து டிகிரேட் பண்ணுதுல ஸோ அந்த டிகிரேட் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக ஜீனில் இருக்கும் ஸோ அந்த ஜீன் வந்து பிளாஸ்மிட் ஜீனில் தான் வந்து பிளாஸ்மிட்டில் தான் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தி ப்ராப்பர்ட்டி விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிகிரேடேஷன் ஆஃப் ஆயில் ஸோ அந்த ஜீன் வந்து த ஜீன்ஸ் விச் இஸ் நெசசரி டு டிகிரேட் ஆயில் ஆர் கேரிட் ஆன் பிளாஸ்மிட்ஸ் அந்த பாக்டீரியாவோட பிளாஸ்மிட்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ ஸோ அதில் தான் இந்த ஜீன்லாம் வந்து கோட் ஆயிருக்கு இந்த ஆயில் டிகிரேட் பண்ண ப்ராப்பர்ட்டி ஜீன் எங்கே கோட் ஆயிருக்குன்னா இந்த பிளாஸ்மிட்டில் தான் இருக்குது ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் சொன்னல 4 ஸ்பீஷீஸ் ஆஃப் சூடோமோனாஸ் எடுத்து ஸோ இந்த 4 ஸ்பீஷீஸ் ஆஃப் சூடோமோனாஸ் இருக்கிற பிளாஸ்மிடை தான் எடுத்து ஸோ 4 பிளாஸ்மிடை வெளியே எடுத்துட்டாரு இந்த 4 பிளாஸ்மிடை வெளியே எடுத்துட்டு அதெல்லாம் ஜாயின் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு நியூ பிளாஸ்மிட் ஸோ இந்த கண்டுபிடிச்ச நியூ பிளாஸ்மிட்க்கு எப்படி இருக்கும் இந்த 4 பிளாஸ்மிட்டில் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் ஸோ இதுக்கு அந்த 4 காம்பவுண்டை டிகிரேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கும் தனித்தனியாக இருந்துச்சு இதை ஒன்றா ஃபியூஸ் பண்ணி ஒரு 4 காம்பவுண்டை டிகிரேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற மாதிரி
ஒரு பாக்டீரியா வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. So he discovered a method for genetic cross-linking that fixed all four. So genetic cross-linking means 4 different strains of genetic material வந்து ஃபியூஸ் பண்ணி ஒரு cross-link பண்ணி ஒரு நியூ ஸ்பீஷீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. That fixed all 4 plasmid genes in place and produced a new stable bacterial species now called Pseudomonas putida, capable of consuming oils faster than the previous 4 strains of oil-eating microbes. ஸோ புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண இந்த சூடோமோனாஸ் புட்டிடா வந்து நார்மலாக இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கும்போது அது எவ்வளோ ஆயில் ஈட்டிங் அந்த அபிலிட்டியை விட இந்த புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண ஸ்ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஆயிலை டிகிரேட் பண்ணிச்சு. So it is a multi-hydrocarbon degrading Pseudomonas, multi-plasmid, because ஒரு 4 plasmids join பண்ணி ஃபியூஸ் பண்ணி தான் ஒரு நியூ பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ the multi-plasmid because it is a fusion of 4 individual plasmids. ஸோ multi-plasmid hydrocarbons. ஸோ அந்த hydrocarbons பின்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஆக்டேன், டெக்கேன், xylene, naphthalene இந்த மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸ்லாம் டிகிரேட் பண்ணுது. எதில் இருக்கிற ஹைட்ரோகார்பன்ஸ்? ஆயிலில் இருக்கிற ஹைட்ரோகார்பன்ஸ், which can digest about 2/3 of the hydrocarbons found in a typical oil spill. ஸோ அதான் சூப்பர் பக்குன்னு சொல்கிறேன். இந்த சூடோமோனாஸ் புட்டிடா இஸ் ஆல்சோ கால்ட் சூப்பர் பக்ஸ். மோஸ்ட்டாக வந்து இது எங்கே இதோட அப்ளிகேஷன் மேஜராக எங்கன்னா இந்த ஓஷன்ஸ்லலாம் ஷிப்பில் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகி ஆயில் வந்து அந்த சீலை வந்து கொட்டிட்டாலோ ஃபுல்லாக ஏதாவது ஷிப் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சுன்னா சீலெல்லாம், ஸோ அது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமை கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லலாம் வந்து இந்த பாக்டீரியா வந்து யூஸ் பண்ணி இந்த ஆயில் ஸ்பில்ஸை வந்து அதுக்கெலாம் நிறையா பாக்டீரியா வேணும். ஸோ அந்த பாக்டீரியா யூஸ் பண்ணி பிகாஸ் இந்த பாக்டீரியா எதை சாப்பிடும், ஒவ்வொரு பாக்டீரியா பார்த்தா ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ் வந்து அதை டிகிரேட் பண்ணும் மீன்ஸ் அது வந்து சாப்பிடும், ஃபுட்டாக அதை சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி இந்த பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணால் அந்த ஆயில் ஸ்பில்ஸை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக மேஜராக ஆயில் ஸ்பில்ஸ் இன் ஓஷன்ஸ், ஸோ அதுக்கு தான் இந்த பாக்டீரியா வந்து யூஸ் ஆகும். This bacteria is also called superbug. Pseudomonas putida plasmids derived from 4 different bacteria involved in the hydrocarbon degradation. So 4 different species strains எடுத்து தான் ஒரு species வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. So this is the first patented organism in the world. ஸோ ஆர்டிஃபிஷியலாக மேட் பண்ணி, ஆர்டிஃபிஷியலாக மீன்ஸ் இந்த 4 ஸ்ட்ரெயின்ஸை வந்து எடுத்து ஒரு பாக்டீரியாவில் போட்டு RDNA டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு பேட்டன் பண்ண ஆர்கானிசம் இந்த வேர்ல்டே வந்து இந்தியா நம்ம தான் பண்ணோம். ஸோ அதான் சூடோமோனாஸ் புட்டிடா which is also called superbug. ஸோ ஒரு 4 ஸ்ட்ரெயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதான ஃபியூஸ் பண்ணார். ஸோ அது எந்த 4 ஸ்ட்ரெயின்ஸ்னால் இந்த கேம் பிளாஸ்மிட், ஆக் பிளாஸ்மிட், XYL பிளாஸ்மிட், NaH பிளாஸ்மிட். கேம்ப் மீன்ஸ் அது கேம்ஃபரை டிகிரேட் பண்ணுறது, விச் மீன்ஸ் கேம்ஃபர் அந்த ஆயில் இருக்கிற அந்த ஹைட்ரோகார்பனை சாப்பிட்ற பாக்டீரியா. நெக்ஸ்ட் ஆக்டேன், xylene அண்ட் naphthalene. ஸோ இந்த 4 பிளாஸ்மிட் தான் சூஸ் பண்ணார். ஸோ அந்த 4 பாக்டீரியா அதில் பிளாஸ்மிட் ஐசோலேட் பண்ணிட்டாரு. அது நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 செகண்ட். ஓகே, அந்த 4 ஸ்ட்ரெயின்ஸ் தான் இது. திஸ் இஸ் A strain, B strain, C strain அண்ட் D strain. ஸோ அந்த பாக்டீரியா இதான் அந்த 4 பாக்டீரியா. அதுலேருந்து இந்த நடுவில் இருக்கிறது கேம் பிளாஸ்மிடு, ஆக் பிளாஸ்மிடு, XYL பிளாஸ்மிட், NaH பிளாஸ்மிட். ஸோ என்ன பண்ணாருன்னா இந்த பிளாஸ்மிடை அந்த ஃபஸ்ட்டு இது சொல்கிறேன், இந்த A and B ஸ்ட்ரெயின் எடுத்து அதுலேருந்து கேம் பிளாஸ்மிடோ ஆக் பிளாஸ்மிடோ ஐசோலேட் பண்ணி அதை ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு நியூ பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. விச் அதில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா கேம்ப் ஆக்ட். ஏன்னா அது 2 எடுத்து ஃபியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வர ரிசல்ட்டில் எப்படி இருக்கும், 2 ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். இது கேம்பை மட்டும் இது டிகிரேட் பண்ணும், இது ஆக்டேன் மட்டும் டிகிரேட் பண்ணும். ஸோ 2ஐயும் ஒன்றா ஃபியூஸ் பண்ணும்போது ரீகாம்பினேஷன் பண்ணுறாரு, ஹோமோலாகஸ் ரீகாம்பினேஷன். ஸோ பண்ணும்போது நம்மளுக்கு வர ரிசல்டன்ட்டில் 2 ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். ஸோ இந்த E ஸ்ட்ரெயின் இருக்குல்ல, இந்த ABF யூஸ் பண்ணி A ஸ்ட்ரெயின் B பிளாஸ்மிட்டில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து
ஃபியூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் இ கிடைக்குது. இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா கேம்பர் அண்ட் ஆக்டேன் வந்து டிகிரேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி சி ஸ்ட்ரெயின் அண்ட் டி ஸ்ட்ரெயின், ஜைலின் பிளாஸ்மின் அண்ட் நாப்தின் பிளாஸ்மின், இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன் பண்ணும்போது எஃப் ஸ்ட்ரெயின் வருது. ஸோ இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, நம்ம ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணனால இதுக்கு ஜைலின் அண்ட் நாப்தினை ரெண்டையும் டிகிரேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த இ ஸ்ட்ரெயினையும் எஃப் ஸ்ட்ரெயினையும் ஃபியூஸ் பண்ணி ஜி ஸ்ட்ரெயின்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதில் இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது. ஸோ இந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷனில் கூட பார்க்க முடியும். ஸோ இதுக்கு 4 ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது. விச் மீன்ஸ் இந்த கேம்பர், ஆக்டேன், ஜைலின், நாப்தின், இந்த 4 காம்பவுண்ட்ஸையும் ஹைட்ரோகார்பன்ஸையும் இந்த பாக்டீரியா வந்து டிகிரேட் பண்ணும். ஸோ இந்த டிகிரேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஜீன் எங்கே இருக்குது? பிளாஸ்மிடில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பிளாஸ்மிடை வந்து ஃபியூஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க யூஸிங் ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன். ஸோ இந்த ஸ்ட்ரெயின் ஜி தான் வந்து சூப்பர்பக். ஸ்ட்ரெயின் ஜி தான் சூப்பர்பக், விச் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் ஆல் தி 4 பிளாஸ்மிட்ஸ். ஸோ இதான் இப்படி தான் அந்த ஸ்ட்ரெயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் இங்கே இருக்கு. The strain A containing CAM plasmid is mated with strain B containing OC plasmid. During this process, CAM plasmid is transferred from strain A to B. So CAM plasmid மட்டும் A to B transfer பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி கான்ஜுகேஷன் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன்சைட் தி பாக்டீரியல் ஸ்ட்ரெயின் B, CAM plasmid undergoes homologous recombination, so that a large camphor octane plasmid is formed. Thus the strain B becomes strain E. See, A strain and B strain வந்து homologous recombination பண்ணி E strain வருது. The strain C containing xylene plasmid is mated with the strain D containing NaH plasmid during this conjugation. So இந்த conjugation தான் பண்ணுறாங்க. XYL of strain C enters the strain D. Thus strain D becomes strain F containing both XYL and NaH plasmids. ஸோ அதான் இங்கே ஸ்ட்ரெயின் C and Dயை வந்து கான்ஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன் நடக்குது. ஸோ ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன்னா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ இங்கே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இங்கே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் இங்கே ஃபியூஸ் ஆகி இப்படி அது. ஸோ ரீகாம்பினேஷன் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ், அதான் ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன். ஸோ ஸ்ட்ரெயின் C and Dயை ஃபியூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் F வந்து வருது. Next, the strain E and F are mated to transfer Campoc plasmid. Because of the plasmid transfer, strain F becomes strain G. So in the E and F வந்து again homologous recombination பண்ணி இந்த E and F again homologous recombination பண்ணி strain G வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதில் 4 genesமே இருக்குது, which is responsible for the degradation of 4 compounds, 4 hydrocarbons. ஸோ அந்த 4 ஜீன்மே இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ the strain G has 3 plasmids, namely Campoc plasmid, XYL plasmid and NaH plasmid. It can degrade camphor, octane, xylene and naphthalene. It is named as superbug because of its high metabolic capabilities. So இதுதான் superbug strain G, which is called, இதுக்கு நேமிங் பண்ணுறாங்க Pseudomonas putida. ஸோ இப்படி தான் சூப்பர். இது எந்த இயர்லனா இதுவும் வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜினா என்ன, 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் வந்து அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபியூஸ் பண்ணி ஒரு நியூ ப்ராடக்ட், நியூ ஆர்டிஃபிஷியல் டிஎன்ஏ சீக்வன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ இங்கே அதை தான் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்மிட், இண்டிவிஜுவல் பிளாஸ்மிட்ஸ்லேருந்து அதோட ஜீன்ஸ்லாம் வந்து ஃபியூஸ் பண்ணி யூஸிங் கான்ஜுகேஷன் அண்ட் ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன் ஒரு நியூ ஸ்பீஷிஸ், நியூ வெரைட்டி ஆஃப் பாக்டீரியாவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி எவால்வ் ஆகுது, இன்வென்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சு இதெல்லாமே 1978, ஸோ அந்த பீரியடில் தான் இதெல்லாமே நடக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த சூடோமோனாஸ் புட்டிடா சூப்பர்பக் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன ப்ரோட்டீன் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 3 ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி பார்ட் 3ல நெக்ஸ்ட் என்ன ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ஹிட் லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.